ரிசர்வ் ஃபார் சன்னிதானத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி குரங்குகளுக்கு தயவுசெய்து ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும் ஃபுல்லாகவே. அதனால் அங்கங்கேயும் போட்ஸே வச்சுருப்பாங்க. டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் காட்டு அணில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலை யாத்திரையோட vlog தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்துக்கான யாத்திரை தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த வருஷமே 2வது முறையாக ஐயப்பனோட அருளால் நான் சபரிமலைக்கு கிளம்பிட்டேன். நானும் அப்பாவும் தான் கிளம்பிட்டுருந்தோம். விழுப்புரத்தில் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். பஸ்ஸில் சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு ஒரு 3 பஸ்ஸஸ் தான் எஸ்சிடிசிலேருந்து விட்டுருந்தாங்க. அதாவது கார்த்திகை 4ஆம் தேதி நைட்டு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆம்னி பஸ்ஸில் போனோம். அந்த பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் புக் பண்ணோம். ஆம்னி பஸ்ஸில் இந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் சபரிமலைக்கு போகுது. அதனால் இந்த பஸ்ஸில் புக் பண்ணி கிளம்பியிருந்தோம். கார்த்திகை ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பஸ்ஸு வரைக்கும், 5லேருந்து 6 பஸ் வரைக்கும் கண்டிப்பாக எஸ்சிடிசிலேருந்து விடுவாங்க. அது மூலிமா போகலாம். இந்த பஸ்ஸில் போகிறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் வந்து வேனு தனியாக பஸ் வச்சுக்கிட்டு காரில் அப்படி தான் போவாங்க. எங்களை மாதிரி தனியாக சோலோவாகவும் இல்லை டபுளாகவும் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. பஸ்ஸு வந்து விழுப்புரத்தில் 5:20க்கு போர்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு தான் வந்தது. செங்கல்பட்டுலேயே பஸ் வந்து பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் லேட்டாக வந்தது. போன வருஷமும் நாங்கள் இந்த பஸ்ஸில் தான் போயிருந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க பம்பையில், அதாவது நிலக்கல்ல. சமயபுரம் டோல்கேட்டு தாண்டின உடனே இந்த ஹோட்டலில் தான் நிறுத்தினாங்க. இந்த ஹோட்டலோட பேர் கௌரி பார்வதி பவன். சாப்பாடெல்லாம் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டே நமக்கு பஸ் வந்தது லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனிக்கிட்ட வந்து பஸ்ஸில் கியர் பாக்ஸ் போயிடுச்சு. அதனால் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தேனியிலேருந்து குமுளி கொண்டு வந்துட்டு வேறு பஸ்ஸில், அந்த பஸ்லேருந்து குமுளிலேருந்து பம்பைக்கு ஒரு பஸ் பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களே தான் பே பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் பே பண்ணியிருந்தோன்றதுனால. குமுளிலேருந்து வர பஸ் பார்த்திங்கன்னா எரிமலை வழியாக தான் வரும். இந்த மாதிரி பேட்டை துள்ளிட்டு வருவாங்க. எரிமலையில் மொதல் வருஷம் போகிறவங்க கண்டிப்பாக இது பேட்டை துள்ளியே ஆகணும். அது வந்து ஒரு ஐதீகம் மாதிரி கண்டிப்பாக துள்ளுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் குமுளிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு இல்லை 1/2 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு, அதாவது மக்கள் சேர்றதை பொறுத்து, பக்தர்கள் சேர்றதை பொறுத்து ஒரு பஸ் விடுவாங்க. டக்குன்னு பஸ் இருக்குது, நீங்கள் மாறி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து ஆஃப் சீசனில் பார்த்திங்கன்னா, அதாவது பிற மாதங்களில் 1லேருந்து 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்களா, அந்த டைமில் பஸ்ஸஸும் ரொம்ப கம்மி தாங்க. குமுளியை நம்பி போக முடியாது. அதனால தான் பந்தனத்திட்டா வழியாக போன வாட்டி போயிருந்தோம். அந்த வீடியோவும் போட்டிருந்தோம். பார்க்கலன்னா என் கார்டில் தரேன், பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஃபைனலாக பம்பை வந்து ரீச் ஆகிட்டோம். பம்பையில் ரீச் ஆனோன்னு இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து புதுசாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். வெர்ச்சுவல் கியூ புக் பண்ணாதவங்க, வீட்டிலேருந்து வரப்போ புக் பண்ணாதவங்களுக்கு பம்பையில் வந்து கணபதி கோவிலில் நீங்கள் வெர்ச்சுவல் கியூ புக் பண்ணிக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட் சென்டரும் இருக்கும். அது எதுக்குன்னா, கூட்டத்தில் யாருன்னா தொலைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கூட வந்தவங்க அவங்கள நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மூலயமா சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அது மூலிமா அவங்க கூட வந்த பக்தர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியாக. நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்டின் பாத்ரூம்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் கேம்ப், அங்கங்கேயும் மெடிக்கல் கேம்ப் இருக்குது. நான் போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதனால் பயப்படாமல் போகலாம். பம்பையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. கூட்டத்தை பாருங்கள். இது வந்து கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி எடுத்த ஃபுட்டேஜ். இது மலை ஏறுற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கேயும் வந்து ஃப்ரெஷ்ஷான RO வாட்டரும் இருக்கும். அதே போல் மூலிகை தண்ணீரும் வச்சுருப்பாங்க. இதை பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இங்கேருந்து பம்பையில் ஸ்டார்ட் பண்ணி மலையில் சன்னிதானம் வரைக்கும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும். பம்பையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. தயவுசெய்து பம்பையில் குளிச்சுட்டு இந்த துணி விடுறது அதெல்லாம் விடாதீங்க. தயவுசெய்து பம்பையை தூய்மையாக வச்சுக்கோங்க. புண்ணிய பூங்காவனத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. சாமியை சரணமையப்பா. பம்பையில் உங்களுக்கு கிளாக் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி லக்கேஜஸ் எல்லாமே வச்சிடலாம். உங்களோட லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு திரும்ப வரும்போது எடுத்துக்கலாம். பம்பையிலே உங்களுக்கு அன்னதானமும் போடுவாங்க, அங்கேயும் இருக்குது, நீங்கள் சாப்பிட்லாம்.
ശരണമയ്യപ്പ ദേവസ്വം ജീവനക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ഇപ്പോൾ ഡ്യൂട്ടിയിലില്ലാത്ത എല്ലാ ദേവസ്വം ജീവനക്കാരും ദേവസ്വം ഭരണത്തിൽ ചേരുവാൻ ദേവസ്വം സ്പെഷ്യൽ ഓഫീസർ അവർ അറിയിക്കുന്നു. ஒரு வழியாக பம்பையில் குளிச்சுட்டு பாவத்தெல்லாம் போய்கிட்டு இருமுடி எடுத்துகிட்டு 18ஆம் படியை நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இங்கே பம்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க, அந்த இடமும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பெரியவங்களாம் அங்கே செய்வாங்க. அந்த தர்ப்பணம் கொடுக்குற இடம் இருக்குது, அங்கே கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொண்டுட்டு போயிட்டு பம்பை ஆற்றில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டு வருவாங்க. லாஸ்ட் வாட்டி வந்திருந்தப்போ பம்பையில் எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக காலியாக இருந்தது. இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் மேலே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து கார்த்திகை ஸ்டார்டிங் தான், அதனால தான் கார்த்திகை ஒரு 10 தேதிக்கு மேலெலாம் போனீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இன்னும் வரும். சின்ன சின்ன குட்டி குட்டி சாமிமார்களை கூட்டிகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கார்த்திகை ஒரு 5 தேதிக்குள்ளே கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கூட்டிகிட்டு வரலாம். அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் சின்ன பசங்களை. ஏன்னா அதுக்கப்புறம் போகிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பசங்களை வச்சுக்கிட்டு மலை ஏறுறதுன்றது. நம்ம இந்த வாட்டியும் சாமி ஐயப்பாரோடு தான் போகிறோம், அதாவது கழுத பாதையில் தான் போகிறோம். ஏன்னா அப்பாவால் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொன்னார். அதனால் நீலிமலை சைடு போகல, நீலிமலை தான் போகலான்னு பார்த்தோம். கூட்டம் ஏறுற மாதிரி இருந்தது, அதனால் இந்த பக்கம் எடுத்து நம்ம சாமி ஐயப்பா ரோட்லேயே போகலான்னு சொல்லிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் அதிகமாக போகும். முதல்லலாம் கழுதை மூலயமா தான் ஏற்றிட்டு போவாங்க எல்லாத்தையும், பொருட்கள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர்கள்லாம் அதிகமாக போகும். அதனால் இந்த ரோடை யாரும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் ரூட்டுன்றது அந்த ரோட்டில் போவாங்க, நீலிமலை அப்பாச்சிமேடு அந்த பக்கம் போவாங்க. ஆனால் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கும், மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கங்கேயும் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாம். இந்த ரூட்டில் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான், வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. டோலி எடுத்துகிட்டு போகிறவங்க ஃபுல்லாக இந்த ரூட்டில் தான் போவாங்க. அதே போல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுடைய ஜோல்னா பையிலையோ இல்லை பேக் பேக்லேயோ வச்சுக்கோங்க. அங்கங்கேயும் நிறுத்தி தண்ணி குடிச்சிட்டு அதிலே வச்சுருங்க. தயவுசெய்து மலையில் போடாதீங்க, மலை பக்கத்தில். இதோ பாருங்கள் குட்டி குட்டி சாமிலாம் வராங்க பாருங்கள். இறங்குறவங்க மோஸ்ட்லி இந்த பக்கம் தான் இறங்குவாங்க, அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் இறங்குவாங்க. ஏன்னா அது படிக்கட்டு அது மாதிரி இருக்கும், அதனால் இது கொஞ்சம் சர்வலாக இருக்கும், அதனால் இறங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சரங்குத்தியில் குத்துற மாதிரி இங்கே குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் சரமு. இந்த ரூட்டில் போனால் இப்படி தான் குத்துவாங்க அங்கங்கேயும். ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமிகள் போகிறதுக்கான ஒரு ஐதீகம் அது. ஐயப்பனோட வரலாறு தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் அது தெரியும் எதனாலன்னு. மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநீகள்லாம் நிறைய விற்றுட்ருப்பாங்க. அதே போல் இந்த தர்பூசணிகளும் விற்றுட்ருப்பாங்க. எனக்கு இந்த தர்பூசணி சாப்பிட்டா கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நான் தர்பூசணி தான் அங்கங்கேயும் சாப்பிடுவேன். சில பேர் இளநீ சாப்பிட்டு ஏறுவாங்க. ரொம்ப பெரிய மரம்.
పాటించగలరు మనవి చెయ్యాడ మైనది సాధికరణం స్వామి శరణమయ్యప్ప. శబరిమల శ్రీ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪವಿತ್ರವಾದ போகிற வழி ஃபுல்லாக இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பாருங்கள், இருமுடி கட்டிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த 18ஆம் படியில் ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இருமுடி கட்டாமல் வரவங்களுக்கு பின்வழியில் தான் வரணும். சிவில் தரிசனத்தை வழியாக வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம். அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ಭಗವಂತರ ದರ್ಶನಕ್ಕೆ ಬರುವ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಸತ್ಯವಾದ 18 ಮೆಟ್ಟಿಲು வருகின்ற பக்தர்மார்களுக்கு புனிதமான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகள்லையும் மாற்றி மாற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. மலை ஏற வழி ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த சாமிகள்லாம். சின்ன விஷயங்க, ஒரு சுற்றி வர்றதுக்காக சிரமப்பட்டுக்கிட்டு இவங்க இது வழியாக நடந்து வராங்க. தெரியுதுங்களா? இந்த சுற்றுலேருந்து இப்படி வர்றதுக்கு இவங்க இப்படி நடந்து வராங்க. ஒரு பக்கம் இருமுடி வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு, ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றதுனால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிராக்டர் மூலயமா எல்லா கடைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. லைனாக டிராக்டர் தாங்க போகும். அதனால தான் இந்த ரோட்டில் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர்லாம் அந்தளவுக்கு வராது. ரொம்ப ஏதாவது ரேராக 1-2 வரும். ஆன் சீசனில் வந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஆக்சிஜனும் இருக்கும், அதே போல் நெப்லைசர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வழியில் வரவங்களுக்கு எப்படா சன்னிதானம் வரும் அப்படின்ற யோசனை வரும், யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கும்போது இந்த லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இங்கே 14 போட்டிருக்காங்க பாருங்கள். அது வந்து 17 பெண்டு வரைக்கும் வரணும். அதாவது 17 வளைவுகள் இருக்குது. மொத்தத்தில் 17லேருந்து 18 வளைவு வரும். அது வந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் மரக்கோட்டம் வந்துடும். அதுலேருந்து நேராக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு மழை ஏற்றம் இருக்காது. அதனால் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஜீப் வச்சுருக்காங்க, அதாவது ஆம்புலன்ஸ் மாதிரி. அதே போல் எமர்ஜென்சி சென்டரும் இருக்குது. உள்ள ஆக்சிஜனு, பெட் வசதி எல்லாமே இருக்குது. Swami Sharanam, the Nelpara offering to Lord Ayyappa is conducting near Rajasthan.
ಶ್ರೀ ಸತ್ಯನಾರಾಯಣ ಒಳಗೆ ಬೀದಿಗೆ ಸೇರಿಸಿರುವ ವಾಹನಗಳು ಬಂದಿದೆ. ಇದು ಕ್ಷೇತ್ರದ ಆಚರಣೆಗೆ ವಿರೋಧವಾಗಿರುತ್ತದೆ. ಶ್ರೀ ಸತ್ಯನಾರಾಯಣ இதில் பாருங்கள் 17வது பெண்டு வந்திருக்கும். இதுக்கப்புறம் சின்ன ஒரு ஏற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கேயும் உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்லாப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. டோலி எடுத்துகிட்டு போகிறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க தான். தேனி போடி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரவங்க தான் ஃபுல்லாக இந்த டோலியை தூக்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த ஏற்றம் ஏறின அடுத்த செகண்டில் இந்த இடத்துல இங்கே ஒரு மெடிக்கல் சென்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ டாய்லெட்ஸ் இருக்கும். அங்கங்கேயும் பயோ யூரினல் அது மாதிரி டாய்லெட்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும். லேடிஸ்க்கு தனியாக இருக்கும், ஜென்ஸுக்கு தனியாக இருக்கும். லேடிஸ்னால் அதாவது நான் சொல்கிறது 50 வயசுக்கு மேலே வர்றவங்களுக்கு. இந்த ரோட்டில் முறையாக வர கன்னிசாமிகள் இதோ பாருங்கள், இங்கே சரங்குத்தியே குத்திருக்காங்க. சரங்குத்தி அந்த சைடில் இருக்குது. அந்த நீலிமலை அந்த பக்கம் வந்தீங்கன்னா சரங்குத்தி இருக்கும். அதனால் இந்த இதில் குத்திட்டு போகிறாங்க. ஃபைனலாக நம்ம இந்த ஃப்ளாட்டான இடத்துக்கு வந்துட்டோம். 2 இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இதுதான். இங்கே ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது பாருங்கள் பக்கத்தில். இந்த இடம் தான் உங்களுக்கு 2 இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடம். அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீலிமலை அந்த சைட்லேருந்து வரவங்க போவாங்க. இந்த ரூட்டில் நம்ம நடந்து போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரூட்டில் சாமி ஐயப்பா ரோடு, அதாவது கழுத பாதையில் வந்தவங்க இந்த ரோட்டில் வருவாங்க. போன வீடியோ அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மரக்கூட்டம் சைடில் கார்த்திகை மாதம்லாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. பாருங்கள், இது கார்த்திகை ஸ்டார்டிங்கு, இதிலே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இலவச மூலிகை குடிநீர் தண்ணி இது மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. வர வழி ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 2 வழியிலையும் இருக்கும், அந்த சைட்லேயும் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். இது குடிச்சிட்டு ஏறும்போது உங்களுக்கு ஒரு தெம்பாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஆப்போசிட்டில் நிறையா கூட்டம் வருது. அதாவது நேற்று சாமி நிறையா பேர் பார்த்துருக்காங்க போல இருக்குது. கிட்ட போனால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. சாமி பார்த்துட்டு எல்லாம் நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த வாளியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், காட்டு குரங்கு இருக்குது. எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குரங்குகளுக்கு தயவுசெய்து ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும் ஃபுல்லாகவே. அதனால் அங்கங்கேயும் போட்ஸே வச்சுருப்பாங்க, டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், காட்டு அணில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரேராக தான் பார்க்க முடியும். நம்ம மலை ஏறும்போது சரணகோஷம் போட்டுட்டு போகிறதுனால எந்த அனிமல்ஸும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே அரிதுன்னு தான் சொல்லணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்யூட்டாக இருக்குது. பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சன்னிதானத்துக்கிட்ட வந்துட்டோம். 700 மீட்டர் தான் இருக்குது. பாருங்கள், அங்கங்கேயும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி வேஸ்டேஜஸ் எல்லாம் தயவுசெய்து குப்பை தொட்டியில் போடுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். எங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி ஏறும்போது ஒரு 20லேருந்து 25 பேர் தான் இருந்தாங்க. அதனால் ஈஸியாக ஃப்ரீயாக ஏறிட்டோம். 18 படி ஏறி மேலே வந்துட்டோம் ஒரு வழியாக. இதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்க வேண்டியது தான். பாருங்கள், காலியாக தான் இருக்குது ஓரளவுக்கு. அப்படியே நடந்து போக வேண்டியது தான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மணியெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள். 3வது வருஷம் வரவங்க மணிகண்ட சாமி அவங்க மணி கட்டிட்டு வருவாங்கள்ல, அந்த மணியை கட்டிட்டு கட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இந்த விட்டு மட்டும். ஏன்னா சிவில் தரிசனமும் அங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதனால தான் இந்த கூட்டம். 2மே ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால இந்த அளவுக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக சன்னிதானத்துக்கிட்ட வந்துட்டோம். சாமியை சரணமையப்பா. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து
பஞ்சமாதா கோயிலில் தேங்காய் உருட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி அந்த பஞ்சமாதா கோயிலில் ஜாக்கெட் வச்சு படைப்பாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு அந்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே தூக்கி அந்த கூரை மேலே போட்டுடுறாங்க. இப்போ பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கூரை மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு அந்த 18 படிகளுக்கு இந்த ஹோலி ஸ்டெப்ஸுக்கான ஒரு இது போயிட்டுருக்கு, ஷெட்டு மாதிரி. இந்த மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் இந்த படி பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதே போல் பக்தர்கள் ஏறுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு அதை பண்ணுறாங்க. கீழே இறங்கி வந்தோம்னா நடப்பந்தலில் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். நெய்யபிஷேகம் டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30 க்ளோஸு. ஆனால் அங்கே காணிக்க நெய் இருக்கும், அதில் வாங்கி நீங்கள் நெய்யபிஷேகத்தை பண்ணிடலாம். திரும்ப உடனே ஒரு 1 மணி நேரத்தில் பம்பைக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க டிராக்டரில். அங்கே இருக்கிற கடைகளுக்கு எல்லாத்துக்கும் சிலிண்டர்லாம் இது மூலிமா தான் போவோம். ஒரு வழியாக நம்ம பம்பைக்கு வந்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு சபரிமலைக்கு நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு சாமியே சரணமையப்பா. அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.